நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, ஏசப்பா உனக்கு பார்வை கொடுத்தாருன்னா அவர் உண்மையுள்ள தேவன் நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. அதற்கான விளக்கத்தை பைபிள்ல பார்க்கலாம். பாருங்க, யோவான் 9ஆம் அதிகாரம் வசனம் 1-3 வரை. அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடன் ஆகிய ஒருவனை கண்டார். அப்பொழுது சீஷர்கள், ரபி, இது இவன் செய்த பாவமா இல்லை இவன் பெற்றோர்கள் செய்த பாவமா என்று கேட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஏசப்பா என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு பிரதியுத்தரமாக, இது இவன் செய்த பாவமும் இல்லை, இவனை பெற்றோர்கள் செய்த பாவமும் இல்லை. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் அப்படின்னு சொல்றாருங்க. அப்ப என்னையுமே ஏசப்பாவுடைய கிரியைகள் வெளிப்படும் பொருட்டு தான் அங்க படைச்சிருக்காரு. இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லைங்க. நிறைய பேர் என்னை குறிச்சு ஃபீல் பண்றீங்க, கவலைப்படாதீங்க. என்னோட கூட இருக்கிற தேவன் பெரியவர், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனுங்க. அவர் எப்பவுமே என்னோட கூட இருக்கிறார். என்னுடைய வாழ்நாள் முழுவதுமே அவர் நான் துதித்து கொண்டு ஆராதித்து கொண்டு இருப்பேங்க. ஆமென். குறை ஒன்றும்